ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷெரில். வெல்கம் டு ஷெரில்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுண்டக்காய் காரக்குழம்பு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாவோட சுண்டக்காய், அதுவும் பச்சை சுண்டக்காய் வேணும். இந்த பச்சை சுண்டக்காய் எடுத்து நல்லா இடிக்கல்லில் வச்சு இடிச்சிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கருக்காமல் இருக்கும் சமைக்கிற வரைக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துப்போம். இதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு அது பொடியும் போது சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதை ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து இது கூட வதக்கிக்கோங்க. இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கி வரும்போது 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. அது கூட இந்த பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கும்போது இந்த சுண்டக்காய் நம்ம தண்ணியிலேருந்து அதை எடுத்து நேராக இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை சுண்டக்காவை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிவிடுவோம். இதுக்கு நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு, அப்புறம் புளி தண்ணி, மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுண்டக்காய் நல்லா வதங்கி வரும்போது அது மேலே பார்த்திங்கன்னா லேசாக வெள்ளையாக வரும். அப்படின்னா அது நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் தக்காளி, ஒரே ஒரு பழுத்த தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நல்லா வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம தூக்கி இந்த குழம்போட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில், ரொம்ப லோவாக இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ அந்த நல்லா பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புலையே மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சதுக்கப்புறம் நம்மளோட சுண்டக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு எதுவுமே தேவை இருக்காது. இந்த சுண்டக்காவும் காரம்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதில் இருக்க சிலர் இதை கசப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். until then, this is Sheryl saying tata bye bye, see you. மறக்காம